உங்கள் விஜய். அந்த எலிய யார் இங்க கொண்டு வந்தாங்களோ அந்த எலி இப்போ அவங்க கிட்ட தான் இருக்கும். அப்படினா நம்ம ராமோட பேக்க செக் பண்ணலாம் டீச்சர். ராம், உன்னோட பேக் எங்க? டீச்சர் ஜாக்கிரதையா இருங்க, எலி உங்களுக்கு கடிச்சிர போகுது. Keep quiet. Silence. பாருங்க, இதுல எலியும் இல்ல புலியும் இல்ல. Now the question is still remaining. Where is the rat? அந்த எலி எங்க போச்சு? Sit down. சும்மாருங்க. டேய் போடா. டேய் சிரிக்காதடா. சுப்பிரமணி, என்னாச்சு? என் பாக்கெட்டுக்குள்ள ஏதோ இருக்கு டீச்சர். என்ன ஆச்சு? என்ன மணி, பாக்கெட்ல என்ன? என் பாக்கெட்ல ஏதோ இருக்கு. இல்ல டீச்சர், நான் இல்ல, இது என்னோட எலி இல்ல. எலி எலி. ஐயோ அம்மா, ஐயோ எலி. போ, இங்க இருந்து போ. போ போ போ. மணி, this proves my point. அது உன்னோட எலி. இல்ல டீச்சர், நான் இல்ல. அது போதும் உன் நாடகம். ராம்க்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கீங்கல்ல? அது வந்து டீச்சர், இல்ல டீச்சர், நாங்க. ஷட் அப். கை நீட்டு. ப்ளீஸ் டீச்சர், என்ன அடிக்காதீங்க. நான் எந்த தப்பு பண்ணல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போய் வேற சொல்றியா? கை நீட்டு. அரவிந்த், நீ கை நீட்டு. எனக்கா? எதுக்கு டீச்சர்? அந்த பொண்ணு டிஃபன் பாக்ஸ் உடைச்சதுக்கு. ஐயோ, கை நீட்டு. ராம், என் வாகனம் இப்பயும் உன்னை காப்பாத்திருக்கு. அவன் விஷயத்தை மறந்துடாத. அவனை ஏமாத்துன உனக்கும் இவங்க நிலைமைதான். நேத்து நான் என் அப்பா கூட போகும்போது அந்த யானைய பார்த்தேன். பார்க்கவே பயங்கரமா இருந்தது. பெரிய தந்தம். வா பூஜா,
நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். என்னாச்சு அவளுக்கு? ராம், கணேஷா வந்துட்டீங்களா? ஓ நீயா? ஆமா நானே தான். அது இருக்கட்டும், யார் அந்த கணேசன்? எதுக்கு அதை கேக்குற? ஏன் என்ன கிண்டல் பண்றதுக்கா? சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நான் போறேன். ஏ பூஜா, ஆ? எனக்கு பசும்பால் வேணும். எங்க கிடைக்கும்? அது கூட தெரியாதடா உனக்கு. நம்ம கேண்டீனுக்கு போ, அங்க கிடைக்கும். ச்சே, அது இல்ல பூஜா. பால் எனக்கு குடிக்கிறதுக்கு இல்ல, வேற ஒரு ஆளுக்கு. யாரா இருந்தா என்ன, ஒரு கிளாஸ் பால் கொடுக்கணும், அவ்வளவுதானே. அது நம்ம கேண்டீன்ல கிடைக்குமே. ஒரு கிளாஸ் பால் இல்ல பூஜா, எனக்கு நிறைய பால் வேணும். அப்படின்னா மில்க் பூத்துக்கு போ, அங்க பாக்கெட் பால் கிடைக்கும். உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கிக்கோ. இது கூட தெரியாதடா உனக்கு. பாக்கெட் பால் சரிப்பட்டு வராது பூஜா. நல்ல சுத்தமான பசும்பால் தான் எனக்கு வேணும். அது எதுக்கு? உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா, இல்ல கணபதி பூஜை ஏதாவது இருக்கா? பூஜைலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா அது போல அது ஒரு இது வேண்டுதலா? அப்படின்னு சொல்லலாம். எந்த கோவிலுக்கு? கோவிலுக்கா? ஆமா, கோவில்னா நம்ம பால் வாங்க தேவையில்ல, அவங்களே அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது இல்ல பூஜா, வேண்டுதலும் பூஜையும் ஒண்ணு இல்ல. அது இது ஒரு பெட் அனிமலுக்காகன்னு வச்சுக்கோ. டேய், இங்க மனுஷங்களே பாக்கெட் பால எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம குடிக்கிறாங்க. உன் பெட்டுக்கு மட்டும் என்ன 3 கொம்பா முளைச்சிருக்கு? இல்ல, அது அதை விடு. உன் பெட்டுக்கு பசும்பால் கொடுக்கறதும் எருமை பால் கொடுக்கறதும் உன் விருப்பம். ஆனா நம்ம இவ்ளோ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், உனக்கு ஒரு பெட் அனிமல் இருக்குன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. அது இல்ல பூஜா, அது என்னோட பெட் இல்ல. அப்போ அது உன் பிள்ளையாரோட பெட்டா? பால 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 கணபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது என்னோட பெட் இல்ல. அப்போ அது உன் பிள்ளையாரோட பெட்டா? ஆமா, அது பிள்ளையாரோட பெட்டு தான். ஆமா பூஜா. போடா, சும்மா புழுகாத. இது பொய் இல்ல பூஜா, பிள்ளையாரோட வாகனம். அவரோட அந்த எலி, அந்த எலிக்கு கொடுக்க தான் பால் கேட்டேன். அந்த எலியா? அது நம்ம குண்டுமணியோட எலியாச்சே. அது பிள்ளையாரோட வாகனம்னு சொல்லி நீ எதுக்கு பால் கொடுக்கணும்? உண்மைய சொல்லு, அது உன்னோட எலியா? இல்ல பூஜா, அது ஏன் எலியும் இல்ல, குண்டுமணியோட எலியும் இல்ல. அந்த எலி விநாயகரோட வாகனம். ச்சே, இது ஒரு தொல்லையா போச்சே. டேய், உண்மையிலேயே உனக்கு கிறுக்கா, இல்ல இதுவும் ஒரு விளையாட்டா? ரெண்டும் இல்ல பூஜா. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம். நீ எலிய விடு, நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஆமா, எனக்காக, உன்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டுக்காக இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? ஒரு ஆள் இருக்கான், அவ ஒருத்த மட்டும்தான் இருக்கான். யாரா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனா எனக்கு பால் வேணும். அத நீ தான் வாங்கி தரணும். சரி விடு, இப்போ உனக்கு எவ்வளவு பால் வேணும்? ஒரு பெரிய குடத்துல அது ஃபுல்லா எனக்கு பால் வேணும். என்னது, பெரிய குடம் ஃபுல்லா வேணுமா? ஆமா. சரி அது இருக்கட்டும், இப்போ எதுக்காக அவ்வளவு பால் கேக்குற? புள்ளியாரோட எலிக்காக தான். எலிக்கு எதுக்குடா அவ்வளோ பால்? அது எப்படிடா அவ்வளோ பால் குடிக்கும்? அதுக்கும் டிஃபன் பாக்ஸ்ல பாதி பால் கொடு, அவ்வளோ போதும். யானையே குடிக்கிற மாதிரி எலிக்கு பால் கொடுக்க பிளான் பண்றான் பைத்தியக்காரன். பூஜா, ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண எலி இல்ல. ஆமா, பிள்ளையாரோட வாகனம். ஆமா, அதனாலதான் அதுக்கு அவ்வளோ பால் தேவைப்படுது. ஓகே, ஒரு குடம் பால் தேவைன்னா வாங்கிடுவோம். ஆனா அதுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் தேவைப்படுமே. உன்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கா? பணமா? பணம் இல்லாம எவன் உனக்கு பால் தருவான்? எவ்வளவு பணம் தேவைப்படும்? இப்பெல்லாம் ஒரு பாக்கெட் பாலுக்கு 20 ரூபாய்க்கு மேல தேவைப்படும். ஆனா
உனக்கு ஒரு குடம் பால் வேணுமே, அதுவும் சுத்தமான பசும்பாலாச்சே. சுத்தமான பாலுக்கு நல்ல செலவும் ஆகும். அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? காசு கொண்டு வா, பால் வாங்கி தரேன். சிம்பிள். என்ன பூஜா நீ, என் கையில காசு இல்லையே. காசு இல்லைன்னா எலிக்கு பாலுக்கு பதிலா தண்ணியை ஊத்து. விளையாடாத பூஜா. அந்த எலிக்கு பால் கொடுக்கலன்னா அது என்ன தொலைச்சிடும். ஐயோ நிறுத்து. பிள்ளையார் கதையை திருப்பி திருப்பி சொல்லி என் கழுத்தை அறுக்காத. வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு வா. ஐயோ, அவர்கிட்ட கேட்டா பெல்ட்டாலேயே என் தோலை உரிச்சிடுவாரு. யாரா இருந்தாலும் அப்படிதான் செய்வாங்க. இன்னொரு வழி இருக்கு, கடைசி வழி. என்ன வழி பூஜா? உன் பிள்ளையார்கிட்டயே போய் காசு கேளு. அவரோட வாகனத்துக்கு தானே, கண்டிப்பா கொடுப்பாரு. பூஜா, டேய் போடா, அறுக்காம. உன் தொல்லை தாங்கல. ச்சே, நான் இப்ப என்ன செய்வேன்? காசு இல்லாம பால் கிடைக்காது. இப்ப காசுக்காக நான் இனி எங்க போவேன்? ராம், என்ன ராம், எதுக்கு இப்படி சோகமா இருக்க? உங்க வாகனத்துக்கு பால் வாங்கணுமே, ரொம்ப காசு தேவைப்படும்னு பூஜா சொன்னா. ஆமா, காசு இருந்தா தானே எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியும். என்கிட்ட தான் காசு இல்லையே, அது இல்லாம பாலும் என்னால வாங்க முடியாதே. உன் கையில தான் காசு இருக்கே, அத கொடுத்து வாங்க வேண்டியது தானே. என் கையில காசு இல்ல ஸ்ரீ கணேஷா. நீ என்கிட்ட எதுக்கு போய் சொல்ற? நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? ஒரு நண்பன் கிட்ட போய் சொல்றது தப்பு இல்லையா? நான் போய் சொல்லல, சத்தியமா என்கிட்ட காசு இல்ல. அப்படின்னா உன் பாக்கெட்ல என்ன வச்சிருக்க? பாக்கெட்லயா? என் பாக்கெட்ல ஒண்ணு இல்லையே. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா தானே தெரியும். திறந்து பாரு. இது 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 கோல்டாச்சே. இனி காசெல்லாம் சொல்ல மாட்டியே கணேஷா? நான் 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 இது எப்படி? நான் உன் நண்பன். உன் வாக்கா காப்பாத்த உன் நண்பனான எனக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா? போ போய் என் வாகனத்துக்கு தேவையான பால் வாங்கி கொடு. நாளைக்கு காலையில உனக்கு முதல் வேலை இதுதான். பொழுதே விடிஞ்சிடுச்சு, இன்னும் நம்ம மாயாண்டிய காணுமே. என்ன மாயாண்டி, இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வந்துருவான் இந்த மாயாண்டி. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா பாலை கேட்டா பச்சை தண்ணியை ஊத்தி கொடு. என்னது, தண்ணி மட்டும் என்ன சும்மா கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்கம்மா, இந்த பாக்கெட்ல வர்ற கலப்பட பால் இல்ல, இது சுத்தமான சுகாதாரமான நல்ல பசும்பால். ஆமா, பசும்பாலுன்னு பீத்திக்க வேண்டியது, கோழா தண்ணியை விக்க வேண்டியது.
இந்த ஏரியாவிலேயே சுத்தமான பசும்பாலை விக்கிறவன் நான் ஒருத்தன் தானே. அது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆமா ஆமா, இன்னைக்கு கூட டிவி நியூஸ்ல சொன்னாங்க. அம்மா, செய்தியில சொல்லாம விட்டு போன சங்கதியும் ஒண்ணு இருக்கு. என்ன சங்கதி? நாளையில இருந்து பால் லிட்டர் 2 ரூபாய் ஜாஸ்தி. 2 ரூபாவா? ஆமா, 2 ரூபாய் தான். 2 மாசத்துக்கு முன்னாடி தானே லிட்டருக்கு 5 ரூபாய் ஏத்துன. ஆமாமா, எல்லா பொருளுக்குமே விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. அப்ப இந்த ஸ்பெஷல் பாலுக்கு மட்டும் விலை ஏறாதா என்ன? நீ குடுக்கறது பாலா தண்ணியானே தெரியல, இதுல வேற ஸ்பெஷல் பாலா. 2 ரூபாய் ஏறிடுச்சான். நான் குடுக்கற பால் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க என்கிட்ட இருந்து வாங்கவே வேண்டாம். என் பாலை வாங்க நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு கியூல நிக்கிறாங்கம்மா. நல்ல வேளை அந்த பொம்பளை சொன்னதை யாருமே கேட்கல, அதனால தப்பிச்சேன். புதுசா 2 வீட்டுல பால் கொடுன்னாங்களே, என்ன பண்ணலாம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புதுசா 2 வீட்டுல பால் கொடுன்னாங்களே, என்ன பண்ணலாம்? ஐடியா. ஆஹா, இப்ப எல்லாம் ஓகே. இன்னைக்கு புதுசா பால் கேட்ட அந்த 2 வீட்டுக்காரங்களுக்கு தாராளமா பாலை கொடுக்கலாம். சுத்தமான பசும்பாலுன்னு நம்பி முட்டா பசங்க காசு கொடுக்கறானுங்க. வரட்டும் வரட்டும். நான் பால்ல தண்ணி சேர்க்கறத பார்த்துட்டானுங்களோ? நீங்க தானே மிஸ்டர் மாயாண்டி? இல்லப்பா, நான் மினிஸ்டர்லாம் இல்ல. என் பேரு மாயாண்டி. பால் விக்கிற மாயாண்டி நீங்க தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அது வந்து இன்னைக்கு எங்களுக்கு பால் வேணும், கிடைக்குமா இல்ல? இவனுங்க என்ன நம்மள போட்டு கொடுக்க பாக்குறானுங்களோ? அண்ணே, அந்த கேன்ல என்ன இருக்கு? பாலா இல்ல தண்ணியா? என்ன கிண்டல? ஏய், உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. நான் பொல்லாதவன், தொலைச்சிருவேன். பூஜா, இந்த ஆளு பால் விக்கிற ஆளுன்னு நீ தானே சொன்ன? ஆமா, நான் பால்காரன் தான். அதுக்கு இப்ப என்ன? இவனுக்கு கொஞ்சம் பால் வேணும். அதுக்கு எதுக்கு பாத்திரத்துல இருக்கிறது பாலா தண்ணியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல, பால் தேந்து போனதுனால பாத்திரத்தை கழுவி நீங்க க்ளீன் பண்றீங்களோன்னு நினைச்சேன். ஓ, அது சரி. ஆமா, எவ்வளவு பால் வேணும்? இது நல்ல பால் தானே? சுத்தமான பசும்பால் என்கிட்ட தான் கிடைக்கும். நல்ல சுத்தமான சுவையான பசும்பால் இந்த ஏரியாவுல மாயாண்டி கிட்ட மட்டும் தானே கிடைக்கும், தெரியுமா? அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பால் வேணும். எவ்வளவு வேணும்? 1 குடம். இந்த குடத்துல நிறைய பால் வேணும், அவ்வளவுதான். இதுலயா? ஆமா. இந்த குடத்துல? அதுவும் குடம் நிறைய பால் வேணுமா? ஆமா அண்ணா. இவ்வளவு பாலுக்கு எவ்வளவு விலை வரும்னு தெரியுமா? எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, தரேன். தம்பி, விலைய நான் சொன்னா நீ மயக்கம் போட்டே விழுந்துருவ. நான் விக்கிற பால் நம்ம நாட்டிலேயே எங்கேயுமே கிடைக்காத, விலை மதிக்க முடியாத பொருள்ரா. என்ன இவரு? என் பாலுக்கு தங்கத்தோட விலை. அவ்வளோ சுத்தமான பசும்பால் கண்ணு. இது போதுமா? என்ன இது? காசு. காசா? இதுவா?
இந்த சில்லறைக்கெல்லாம் மாயாண்டி விக்கிற சூப்பர் ஒரிஜினல் பசும்பால் கிடைக்காது. இது சில்லற காசு இல்ல அண்ணே. சில்லறை இல்லன்னா இது என்ன தங்க காசா? ஆமா, தங்க காசு தான். தங்க காசு? அதுவும் நீ எனக்கு கொடுக்குற? போடி பயல. இப்படி காலங்காத்தால பேஜார் பண்ணாம போய் சேரு போ. நான் சும்மா சொல்லலண்ணே, வேணும்னா இதை திறந்து பாருங்க. ஆமா ஆமா, இவர் குபேரன் பேரன் தங்க பொக்கிச்சத்தை கொண்டு வந்து கொட்டுறாரு. ஆளப்போ எப்படி கட்டியிருக்கான். அண்ணா இது ஒரிஜினல் தங்கம். ஒரிஜினலா?